தைப்பூசத்தையொட்டி முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைக்கிறார் செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். செல்வராஜ், சொல்லுங்க, தைப்பூசமான இன்று முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் பக்தர்கள் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? நிஷ்மா உமா, 6 படை வீடுகளில் இரண்டாம் படையாக இருப்பது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் கந்த சஷ்டி திருவிழா, மாசி திருவிழா மற்றும் தைப்பூச திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். தைப்பூச திருவிழாவையொட்டி இன்று அதிகாலை 1 மணிக்கெல்லாம் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்காக விஸ்வரூப தீபாரணையும் அதற்கு உதய மாத்தாண்ட அபிஷேகமும் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு நேரடியாக தீர்த்தவாரி என்பது நடைபெற்ற இந்த நிலையில் சுவாமிக்கு அலைவாய் கந்த பெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் தீபாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து தங்க மயில் இறைவன் தங்களுடைய பொதுமக்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக உள்ளது. திருச்செந்தூரில் விட்டு தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலிருந்தும் பாத யாத்திரையாக பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள். இன்று திருச்செந்தூரில் அதிகாலை என்னென்றால் நள்ளிரவு 1 மணியிலிருந்தே இந்த கூட்டம் என்பது அலைமோதி கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டங்கள் பல இடங்களில் கிட்டத்தட்ட காலையில் 6 மணிக்கு வந்த பொதுமக்கள் இதுவரை தங்களுடைய நீண்ட வரிசையில் காத்துக்கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு வராங்க. இதுபோன்ற பொதுமக்களுடைய பக்தர்கள் வருகை என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, பறவை காவடி உள்ளிட்ட காவடிகளை எடுத்து பக்தர்கள் நேரடியாக முருகப்பெருமானை சாமி தரிசனம் மேற்கொண்டு வராங்க. பலர் தங்களுடைய பல பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள், தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பொதுமக்களும் திருச்செந்தூரில் தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவில் முழுவதுமே முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்களை மிக அதிகமாக ஒலித்துக் கொண்டு வருகின்றன. இது குறித்து உள்ள பக்தர்களுக்கு ஐயா வணக்கம், நீங்க எப்படி வரீங்க? பாத யாத்திரை வந்தீங்களா இல்ல எப்படி நீங்க வந்திருக்கீங்க? சாமி தரிசனம் எப்படி மேற்கொண்டீங்க? நாங்க பத்தமடையிலிருந்து பாத யாத்திரை மூலமா வந்திருக்கோம். இன்னைக்கு முருகப்பெருமானுடைய இரண்டாம் படையான திருச்செந்தூர்ல தைப்பூசல்ல ரொம்ப விமர்சனமா இருக்கு. வழக்கத்தை விட இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கு திருச்செந்தூர் நகரமே பாத்தீங்கன்னா பக்தர் வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நார்மல் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி அழகு குத்திட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த அங்கப்படுத்தின பொண்ணு ரொம்ப அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு முருகப்பெருமானோட தரிசனம் நிறைய கிடைச்சது. எங்களுடைய பாத யாத்திரைக்கு இன்னைக்கு பலன் சேர்த்து நான் உணர்ந்துக்கிறேன். நீங்க பாத யாத்திரையா வரீங்க, கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி நெல்லை மாவட்டம் கள்ளக்குறிச்சி இருப்பதிலிருந்து வருவதா சொல்றீங்க. வர முடியாத சாலைகள்லாம் எப்படி இருக்கு? இல்ல பக்தர்கள் என்ன மாதிரி வசதிகள் மேற்கொண்டீங்க? இல்ல, சாலைகள் ரொம்ப குண்டு குடியமா இருக்கு. இப்ப சமீபத்தில் போய் இந்த மலையில பாத்தீங்கன்னா எல்லாரோட ரொம்ப அரிச்சு ரொம்ப கலைகளா இருக்கு. பக்தர்கள் அனைவரும் பாத யாத்திரை வராங்க. அவங்க ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாராங்க. அதனால அரசாங்கத்தை கண்டுகொண்டு பாதையை நல்லா சீரமைக்கணும். அடுத்த திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. அங்கங்க பக்தர்கள் குடிநீர் வைக்கணும். அந்த பொது மருத்துவ சேவை அங்கங்க இருக்கணும். பக்தர்களுக்கு ரொம்ப காலில் வலிக்கும், அதுக்கு மாத்திரை கொடுக்கணும். ரோட சரி பண்ணணும். ஆமா, முக்கியமா. சொல்லுங்க, நீ நேரடியாக வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே தெரிவிப்பது சாலை வசதிகளை குறிப்பாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். மேலும் இன்று தைப்பூச திருவிழா ஒட்டி பல்வேறு பகுதியில் பொதுமக்கள் தங்களுடைய வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமும் செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் கிட்டத்தட்ட காலையிலிருந்தே நீண்ட வரிசையில் காத்து இருக்கின்ற பொதுமக்கள் கிட்டத்தட்ட நள்ளிரவு வரை இந்த முருகப்பெருமானை நேரடியாக தரிசிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. ஏன்னால் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்தவன உள்ளார்கள். கடலில் நீராடி சாமி தரிசனம் மேற்கொண்டு வராங்க. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.